அன்பு மக்களே, மரங்களை வெட்டக்கூடாது என்பதை ஒரு சிறு கதையின் மூலமாக அறிந்து கொள்வோம். காட்டின் பாதையில் சிவா என்னும் சிறுவன் அப்பாவிற்கு தான் உணவை கொண்டு போனான். காட்டில் நடந்து போனான். சிறிது தூரம் போகையில் காட்டில் உள்ள விலங்குகள் அனைத்துமே வேக வேகமாய் ஓடி ஒளிய மிக வியப்புடன் பார்த்து நின்றான். ஓடுகின்ற விலங்குகளின் காரணத்தை கேட்க ஆவல் கொண்டான். சிவா அங்கு நின்றான். குட்டிமானே கொஞ்சம் நீயும் நில்லு, காட்டை விட்டு நீங்கள் எங்கு செல்கின்றீர்? காட்டிலுள்ள மரங்களை வெட்டி வீழ்த்த மனிதர் வந்து விட்டார். நாங்கள் நொந்து விட்டோம். இனி நாங்கள் வேறிடம் செல்ல வேண்டும் எனவே காட்டை விட்டு நாங்கள் ஓடுகின்றோம். மரக்கிளை ஒன்றிலே குருவி ஒன்று சோகமாய் அமர்ந்திருக்க, மகிழ்ச்சியா நீ என்று சிவாவும் குருவியை கேட்டிட்டான். மரங்களை அழித்து விட்டால் நாங்கள் எங்கு வாழ்வது? பழம் எங்கே தின்பது என்று கேட்ட குருவி பறந்து சென்றது. மரத்தடி நின்றிட்ட சிவாவைத்தானே மரம் கூப்பிட சிவா என்ன என்றிட்டான். எங்கள் நிலையை பார்த்தாயா? நாங்கள் என்ன செய்து விட்டோம்? நன்மை செய்யும் எங்களை வெட்டலாமா என்று கேட்டு மரமும் அழுது நின்றது. குற்றவாளிகள் நாங்கள் தான் என்று சொன்னான். சிவா ஒப்புக்கொண்டான். எனவே நாம் எல்லோருமே மரங்களைத்தானே